ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் அருமையான கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு உண்டான அருமையான இடங்க. ஹாஸ்பிட்டல், ப்ளே ஸ்கூல், ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல், இந்த மாதிரியான கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கான இடங்க. நான் ரொம்ப ஓவர் பில்டப் கொடுத்து பேசுகிறேன்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. நிச்சயமாக அப்படி நம்ம பில்டப் கொடுத்து பேச மாட்டோம். நல்ல இடமா இருக்குதுன்னா நல்ல இடம்னு சொல்லிடுவோம் நம்ம. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ரோடு பெரிய ரோடு. அதே மாதிரி இடத்தோட லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 80 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்காட்டி ஃப்ரண்ட் சைடு நீங்கள் கமர்ஷியல் ஷாப் மாதிரி கட்டிட்டு கூட பேக் சைடு நீங்கள் வீடு கட்டிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டல் இன்கமோட வீடு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும். இல்லை ஃபுல்லாக கமர்ஷியல் பில்டிங்கே நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்களுக்கு எந்த மாதிரியான பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான இடம் தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் எவ்வளவு ஏரியாவில், எந்த ஏரியாவில், என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். சென்னை கோயம்பேடு அடுத்து எம்எம்டிஏ காலனினா எல்லாத்துக்குமே தெரியுங்க. இந்த எம்எம்டிஏ காலனிக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று வடபள்ளி 100 அடி ரோட்டிலேருந்து அந்த அம்பியாம்பேர் ஹோட்டல்னு சொல்லுவோம் நம்ம, அதை தாண்டி எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப் வழியாக போயிட்டு நீங்கள் பூந்தமல்லி ஹை ரோடு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வரணும். அப்படி இல்லைன்னா பூந்தமல்லி ஹை ரோடு மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தான் அங்கே இருக்கும். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 50 அடி ரோடு மக்களே. இந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் 80 அடி. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 4620 சதுரடிங்க. இந்த இடம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அவங்க போட்ட லேஅவுட்டுங்க. பழைய லேஅவுட்டு தான், பக்காவான லேஅவுட்டு. பேங்க் லோன் கிடைக்கும். தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னாவே கண்ணை மூடிட்டு வாங்குவாங்க. ஏன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்குமெண்ட் கிளியரான டாக்குமெண்ட் தான். டைட்டில் கிளியராக இருக்கும். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துடைய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு. இந்த இடத்துடைய விலை, அந்த இடத்துல உரிமையாளர் எங்கள்கிட்ட சொன்னது 13 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த 13 கோடி ரூபா அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக ரேட்டை நெகோசியேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். என்னென்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்க இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அவங்களுடைய இடத்த நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் போட்டுட்டுருக்குறோம். அந்த வகையில் இந்த இடமும் டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. அக்ரிமெண்ட் ஹோல்டரும் கிடையாது, பவர் ஹோல்டரும் கிடையாது. அதே மாதிரி அந்த இடத்தின் உரிமையாளர் எங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, 13 கோடி ரூபாங்கிறது செல்லிங் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ரேட்டு ஃபைனலைஸ் ஆகுதோ அந்த பணம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஃபுல் வெயிட்டில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே ஃபுல் வெயிட்டில் தான் இடம் வாங்கணும், இடம் இருந்தால் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற பையர்ஸ் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் கட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த பாருங்கள். இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட நீங்களே ரேட்டை பேசுங்க. ரேட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக ஒரு டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட லீகல் பார்க்குறதுக்காக கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு நீங்கள் உடனடியாக பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. திரும்ப நான் சொல்கிற மக்களே, இந்த ரோட்டோட அகலம் 50 அடி ரோடு, 80 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்காட்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தாராளமாக நீங்கள் கமர்ஷியலாகவும் கட்டிக்கலாம், ஃபுல்லி கமர்ஷியலாகவும் கட்டலாம், இல்லை கமர்ஷியல் ரெசிடென்ஸும் கட்டிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்றவாறு தான் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குது, இந்த இடம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பக்காவான ஈஸ்ட் ஃபேஸிங்கு. திரும்ப நான் சொல்கிறேன், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.